Hi students, welcome to our 12th commerce class. In this class, we will unit 2 on financial market. That is Nidhi Sandai 1. In the unit, 3 chapters. That is chapter 4, chapter 5 and chapter 6. It is included in this unit. So first, a recap time. We last class we will refresh. So last class we controlling that is and then relationship between planning and controlling, steps in the process of control. That is கட்டுப்பாட்டு செயல்முறையில் என்னென்ன படிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைப்புனா என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலி MBO அண்ட் MBE, அதாவது குறியிலக்கு மேலாண்மை விதிவிலக்கு மேலாண்மை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்மளோட கண்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது நிதி சந்தைனா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்னா மூலதன சந்தை, மணி மார்க்கெட்னா பண சந்தை அப்படின்னா என்னென்னா இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னென்னு தெரியணும் இல்லையா? அதாவது தமிழில் இது நிதி சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் தி கிரியேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வெஜிடபிள் மார்க்கெட் தெரியும், ஃப்ரூட் மார்க்கெட் தெரியும், ஃபிஷ் மார்க்கெட் தெரியும், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு எப்போ ஃப்ரூட் வேணுமோ நம்ம ஃப்ரூட் மார்க்கெட்டில் போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், காசை கொடுத்து நம்ம ஃப்ரூட்டை வாங்கிப்போம். அதே மாதிரி நமக்கு எப்போ ஃபினான்ஸ் தேவைப்படுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு போய் நமக்கு தேவையான ஃபினான்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மார்க்கெட் வேர் வி கிரியேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தி ஃபண்ட் வி நீட். ஸோ நமக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசட்டை நம்ம வாங்குறதும் விற்கிறதுக்குமான மார்க்கெட் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நிதி சந்தைன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நிதி சொத்துக்களை அதை வந்து எப்படி நம்ம உருவாக்குறது, அதை எப்படி நம்ம பரிமாறுவது அப்படின்றதுக்கான ஒரு சந்தை தான் நிதி சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ அ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஸ் டு லிங்க் தி சேவர்ஸ் அண்ட் தி இன்வெஸ்டர்ஸ். இதுதான் மெயினான பாயிண்ட். ஸோ சேவர்ஸ்னால் யார் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ மணி அவங்க சேவ் பண்ணி ஐடியலாக வச்சுருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லாட்டி பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஓனர்ஸோ பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ஃபண்டு தேவை. அந்த ஃபண்டை யார் வச்சுருக்கா அப்படின்னா, சேவ் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து சேவ் பண்ணி அவங்களோட மணியை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சேவ் பண்ண மணியை எப்படி இன்வெஸ்டருக்கு கொண்டு போகிறது, அந்த லிங்க் கேப் அந்த அடைக்கிறதுக்கு தான் நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறோம். இன் டூயிங் ஸோ இட் பெர்ஃபார்ம்ஸ் வாட் இஸ் நோன் அஸ் அன் அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சேவிங்ஸை எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம அலோகேட் பண்ணுறோம், அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இட் அலோகேட்ஸ் டைரக்ட் ஃபண்ட் அவைலபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு தேர் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நிதி சந்தை சேமிப்பாளர்களையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சேவர்ஸ் அவங்களோட ஐடல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் மேன் இல்லாட்டி ஆண்டர்பிரனர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் தே ரன் தே பிஸ்னஸ் யூஸிங் தட் ஃபண்ட், அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் பை விச் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட் இஸ் டன் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன், தமிழில் நிதி இடையீடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டூ கான்சிக்வன்சஸ் when the allocative function is performed well. நம்ம இந்த ஃபண்டை அலோகேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா, the rate of return offered to the household will be higher. அதாவது ஒரு ஹவுஸ் ஹோல்டில் ஒரு சேவர் இருக்கார், சேமிப்பு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ அந்த சேமிப்பை எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தா அவருக்கு எந்த ரிட்டனும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கு கிடைக்க போகிறது இல்லை இல்லையா? ஸோ இதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணனால அவருக்கு அதில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிட்டர்ன் வில் பி ஹையர் கம்பேர்ட் டு கீப்பிங் இட் அஸ் அ சேவிங். நெக்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா, scarce resources are allocated to those firms which have the highest productivity for the economy. ஃபினான்ஸ்ன்றது ரொம்பவே ஸ்கார்ஸான ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஸோ இந்த ஃபண்டை வந்து ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுனால நம்மளோட எக்கனாமி என்னவாகும் அப்படின்னா ப்ரொடக்டிவாக இருக்கும். இன்னும் ஜிடிபி அண்ட் எல்லாமே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் த பிஸ்னஸ்க்கு அந்த ஃபண்டு கிடைக்கிது, அதனால ப்ரொடக்ஷன் வந்து போகுது. ஸோ தபை எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகுது. ஸோ ஒதுக்கீடு செயல்பாடு சிறப்பாக செயல்பட்டால் ஏற்படும் 2 விளைவுகள் தான் இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், தனிப்பட்ட சேமிப்பாளர்களுக்கு வழங்கப்படும் வருமான விகிதம் அதிகரிக்கும். அரிதான வளங்கள் பொருளாதாரத்திற்கு மிக அதிக உற்பத்தி திறன் கொண்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது நிதி ஒதுக்கீட்டிற்கான மாற்று வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா வயா பேங்க்ஸ், அதாவது வங்கிகளின் வழியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கேன் டெபாசிட் தேர் சர்ப்ளஸ் ஃபண்ட் வித் தி பேங்க்.
who in turn could lend these funds to the business firms. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பேங்க் மூலியமாக நம்மளோட ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ணால் அலோகேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்மளோட ஃபண்ட் நம்மள்ட்ட சர்ப்ளஸாக இருக்குது, அதிகமாக இருக்க ஃபண்டை நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டெபாசிட் பண்ண அந்த மணியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் வந்து மற்ற பிஸ்னஸுக்கு தேவைப்படுற பிஸ்னஸுக்கு டெப்டாக லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், அதாவது நிதி சந்தைகளின் வழியாகன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் கேன் பை த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஆஃபர்ட் பை தி பிஸ்னஸ் யூசிங் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட். இங்கே எந்த ஒரு இன்டர்மீடியரும் இல்லாமல், அதாவது பேங்க்குக்கு நம்ம போய் கொடுத்து பேங்க்கு போய் ஒரு பிஸ்னஸ்க்கு கொடுக்காம லெண்ட் பண்ணாமல் நம்மளே டேரெக்டாக பிஸ்னஸோட ஷேர்ஸோ டிபென்ச்சர்ஸ்க்கோ நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வயா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், அதாவது நிதி சந்தைகள் வழியாகன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது நிதி சந்தைகளோட வகைகள் தான் பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆர் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரேடட் இன் தெம் சொல்கிறாங்க. அதாவது நிதி சந்தைகள் அவற்றில் பரிமாற்றம் செய்யப்படும் நிதி கருவிகள் காலம், அதாவது மதிப்பெறும் காலம் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா அதோட மெச்சூரிட்டி பீரியடை வச்சு தான் அதை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மணி மார்க்கெட், அதாவது பண சந்தை. தென் கேபிட்டல் மார்க்கெட், அதாவது மூலதன சந்தை. தென் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டு டூ, அதாவது பிரைமரி மார்க்கெட் முதல் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட் இரண்டாம் நிலை சந்தைன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ பிரைமரி மார்க்கெட் கீழேயும் செகண்டரி மார்க்கெட் கீழேயும் டெப்ட் கடனும் இருக்கும், அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் நேர்மை பங்கும் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மணி மார்க்கெட், அதாவது பண சந்தையில் நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கினாலும் நம்ம 1 இயர்க்குள்ளே அதை வித்துடலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 1 இயர் சொல்கிறோம். இந்த மாதிரி 1 இயர்க்குள்ளே இருக்க மெச்சூரிட்டி பீரியட் எல்லாமே மணி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் வித் மெச்சூரிட்டி ஆஃப் லெஸ் தென் 1 இயர் ஆர் ட்ரேடட் இன் தி மணி மார்க்கெட். இதே அப்படியே ஆப்போசிட்டாக 1 இயருக்கு மேலே லாங்கர் மெச்சூரிட்டி பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவோம், அதாவது மூலதன சந்தை. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வித் லாங்கர் மெச்சூரிட்டி பீரியட் ஆர் ட்ரேடட் இன் தி கேபிட்டல் மார்க்கெட், அதாவது ஒரு ஆண்டிற்கும் குறைவான காலத்துடன் கூடிய நிதி கருவிகள் பண சந்தையில் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக நீண்ட கால மதிப்பெறும் காலத்துடன் கூடிய நிதி கருவிகள் முதலீட்டு சந்தையில் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மணி மார்க்கெட், அதாவது பணச்சந்தைனா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மணி மார்க்கெட்னா என்னது, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸில் டீலிங் பண்ணுற மார்க்கெட் தான் மணி மார்க்கெட். ஸோ இட் enables தி ரைசிங் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஃபார் மீட்டிங் தி கம்பெனிஸ் டெம்பரரி ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஷ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு டெம்பரரியாக டக்குன்னு இப்போ ஒரு அமௌண்ட் தேவை, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த் எண்டு வருது, நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம பேரோல் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆனால் நம்ம கம்பெனிகிட்ட ஃபண்டே இல்லை. ஸோ இந்த டெம்பரரியான இந்த ஆப்ளிகேஷன் மீட் பண்ணுறதுக்காக மணி மார்க்கெட்டில் போய் அவங்க ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் எப்படின்னா டெம்பரரி டெப்ளாய்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஃபண்ட் ஃபார் ஏர்னிங் ரிட்டர்ன். நம்ம டெம்பரரியாக நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பிஸ்னஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இது தற்காலிக ரொக்க பற்றாக்குறைகள் மற்றும் கடமைகளை சமாளிப்பதற்காக குறுகிய கால நிதியை திரட்டுவதற்காகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி மணி மார்க்கெட், அதாவது பண சந்தையின் முக்கிய பங்கேற்பாளர்கள் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள். லார்ஜ் கார்ப்பரேட் ஹவுசஸ், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிக வங்கிகள். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மாநில அரசுகள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதிகள். இவங்க எல்லாருமே தான் தே ஆர் தி மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி மணி மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது பண சந்தையில் உள்ள ஆவணங்களோட பண்புகள் அம்சங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் க்ளோஸ் சப்ஸ்டியூட் ஆஃப் மணி, அதாவது பணத்திற்கு நெருங்கிய மாற்று தான் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏதை வந்து பணத்துக்கு சப்ஸ்டியூட்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம மணியாக வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம மணிக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் close substitute for the money. And then second one, these are unsecured and short term debt securities. இந்த மணி மார்க்கெட்டில் உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அன்செக்யூர்டாக இருக்கும், அதாவது பிணையமற்றதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பேக்கப்புமே இதுக்கு இருக்காது. அதே மாதிரி இது வெறும் ஷார்ட் டேர்முக்கான உள்ள கடன் தான். அண்ட் தென் தேர்ட் ஒன் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் லெஸ் ரிஸ்கி, குறைவான ஆபத்து கூடியதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் பண்ணுறோம், ஈஸியாக நம்மளால் கேஷாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் ரிஸ்கியாக தான் இருக்கும். அண்ட் தென் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஹைலி லிக்விட். ஆஃப்கோர்ஸ் ஈஸியாக நம்ம கேஷை கன்வெர்ட் பண்ணுறதுனால இது நம்ம ஹைலி லிக்விட்னு சொல்லுவோம், அதாவது அதிக நீர்மைத்தன்மை உடையது. ஸோ மணி மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் வேர் லோ ரிஸ்க், கம்மியான ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி அன்செக்யூர்ட், எந்த ஒரு பேக்கப்புக்கான கொலாட்ரலும் இருக்காது. அதே மாதிரி
ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஹைலி லிக்விடாகவும் இருக்கும், அதாவது அதிக நீர்மைத்தன்மையுடையதாகவும் இருக்கும். இந்த மாதிரி உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து டே டு டே டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன் மோர் திங், நோ ஃபிசிக்கல் லொக்கேஷன். ஸோ மணி மார்க்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் கிடையாது. இட் இஸ் கண்டக்டட் ஓவர் தி ஃபோன் ஆர் த்ரூ இன்டர்நெட். இது வரைக்கும் நம்ம மணி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தோம், மணி மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் இருப்பா, அதே மாதிரி மணி மார்க்கெட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் மார்க்கெட், அதாவது மூலதன சந்தை. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்ன, மணி மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சொன்னோம் இல்லையா. ஸோ மணி மார்க்கெட் 1 இயருக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் 1 இயருக்கு மேலே மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். ரெஃபர்ஸ் டு தி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் த்ரூ விச் medium and long term funds, both debt and equity, are raised and invested. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கும் இல்லையா. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா மீடியமும் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸுமே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மூலதன சந்தை என்பது நடுத்தர மற்றும் நீண்ட கால நிதிகள், அதாவது கடன் மற்றும் பங்கு ஆகிய இரண்டையும் திரட்டி முதலீடு செய்வதற்கான வசதிகள் மற்றும் நிறுவன ஏற்பாடுகளை குறிக்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தை வந்து ரெண்டாக பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி மார்க்கெட், அதாவது முதல் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட், இரண்டாம் நிலை சந்தை. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ். ஸோ மூலதன சந்தையில் உள்ள பங்குகளோட பண்புகள் என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸாக இருக்கும், சச் அஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் விச் ரெக்வயர்ஸ் லெஸ் ஃபினான்ஷியல் அவுட்லே. அதாவது ஒன்றும் இல்லை, லெஸ் ஃபினான்ஷியல் அவுட்லே அப்படின்னா கம்மியான முதலீடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷேர்ஸையோ டிபென்ச்சர்ஸையோ நம்ம வாங்கிக்கலாம். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் ஷேர்ஸ் வாங்குறாங்க, ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ இருக்கும், 10 rupees, 100 rupees at most இருக்கும். And then capital market securities are less liquid because a share may not be actively traded. That is, it may not easily find a buyer. அதாவது குறைந்த நீர்மை தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க. அங்கே மணி மார்க்கெட்டில் ஹைலி லிக்விடாக இருக்கும் எல்லா செக்யூரிட்டிஸும். இதே கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்யூரிட்டிஸுமே வந்து லெஸ் லிக்விடாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஷேரை நம்மளால ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியாது, என்கேஷ் பண்ண முடியாது, கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ரிஸ்கியர் போத் வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்டர்ன்ஸ் அண்ட் பிரின்சிபல் ரீபேமெண்ட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஹைலி ரிஸ்கியாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஷேரோட ப்ரைஸ் எப்போ வேணால் இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிரின்சிபல் ரீபேமெண்ட், நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் வந்து ரீபே ஆகுமான்னா தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். அண்ட் தென் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட் ஆர் ஜென்ரலி yielding a higher return for the investors. அதாவது முதலீட்டாளர்களுக்கு அதிக வருவாய் வந்து கேபிட்டல் மார்க்கெட் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி கேபிட்டல் மார்க்கெட், அதாவது மூலதன சந்தையில் உள்ள முக்கிய பங்கேற்பாளர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கார்ப்பரேட் என்டிட்டிஸ், அதாவது பெருநிறுவனங்கள், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், மேம்பாடு வங்கிகள், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிதி நிறுவனங்கள், ஆர்டினரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக், பொது மக்களிலிருந்து சாதாரண சில்லறை முதலீட்டாளர்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், பங்கு சந்தைகள், கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிக வங்கிகள், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மணி மார்க்கெட்டுக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டுக்குமான கம்பேரிசன் தான். ஃபர்ஸ்ட் ஒன், பார்ட்டிசிபென்ட்ஸ். மணி மார்க்கெட்டில் யார் யார் இருப்பா அப்படின்னா ஆர்பிஐ இருப்பாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் அண்ட் கார்பரேட்ஸாக இருப்பாங்க. இதே கேபிட்டல் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், கார்பரேட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது ரிசர்வ் வங்கி, நிதி நிறுவனங்கள், வங்கிகள், பெருநிறுவனங்கள் எல்லாம் வந்து பண சந்தையில் இருப்பாங்க. இதே மூலதன சந்தையில் நிதி நிறுவனங்கள், வங்கிகள், பெருநிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட், மணி மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பில்ஸ், கால் மணி எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான மணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் கேபிட்டல் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷேர்ஸோ டிபென்ச்சர்ஸோ பாண்ட்ஸோ வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதாவது கருவூல உண்டியல், வணிகத்தாள்கள், அழைப்பு பணம் போன்றவையெல்லாம் வந்து பண சந்தையில் இருக்கும். அதே மாதிரி மூலதன சந்தையில் பங்குகள், கடன் பத்திரங்கள் மற்றும் பத்திரங்கள்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் தென் மணி மார்க்கெட்டில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லே, இதே கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லே. ஃபார் எக்ஸாம்பிள் மணி மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 crore இந்த மாதிரி இருக்கும். பட் கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 10 20 100 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லே தான். அதாவது பண சந்தையில் வந்து முதலீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய முதலீட்டு செலவாக இருக்கும். இதே மூலதன சந்தையில் பார்த்தோம்னா சிறிய முதலீட்டு செலவாக இருக்கும். அண்ட் தென் டியூரேஷன், மணி மார்க்கெட்டில் டியூரேஷன் வந்து அப் டு 1 year அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டில் மோர் தென் 1 year. அதாவது முதிர்வு காலம் 1 வருடம் வரை இருக்கும். இதே மூலதன சந்தையில் முதிர்வு காலம் 1 வருடத்திற்கு மேலே இருக்கும்.
அதே மாதிரி லிக்விடிட்டி பார்த்தோம் அப்படின்னா மணி மார்க்கெட்டில் ஹை டிகிரி ஆஃப் லிக்விட் இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக கேபிட்டல் மார்க்கெட்டில் லெஸ் லிக்விடாக இருக்கும். அதாவது நீர்மைத்தன்மை அதிக அளவு உடையது பணச்சந்தையில், அதே பணச்சந்தையோட பத்திரங்களை விட குறைவான நீர்மைத்தன்மை வந்து மூலதன சந்தையில் இருக்கும். அண்ட் தென் சேஃப்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மணி மார்க்கெட்டில் வந்து இட் இஸ் சேஃபர் வித் மினிமம் ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட். ஸோ இங்கே வந்து ரிஸ்க்குன்றது ரொம்பவே கம்மி. இதே கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹைலி ரிஸ்கியர் இன் ரெஸ்பெக்ட் டு ரிட்டர்ன் அண்ட் பிரின்சிபல் ரீபேமெண்ட். அதாவது குறைந்த இயல்பு நிலை இடருடன் பாதுகாப்பானது பணச்சந்தை. இதுவே வருவாய் மற்றும் அசல் திருப்பி செலுத்துதல் தொடர்பாக அதிக ஆபத்துள்ளது மூலதன சந்தை. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஸோ மணி மார்க்கெட்டில் லெஸ் ரிட்டர்ன் தான் இருக்கும். பிகாஸ் ரிஸ்க் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு ரிட்டர்னும் நம்மளுக்கு கம்மியாகும். அதனால் மணி மார்க்கெட்டில் ரிஸ்க் கம்மியாக இருக்கனால ரிட்டர்னும் கம்மியாக தான் இருக்கும். ஆப்போசிட்டாக கேபிட்டல் மார்க்கெட்டில் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்றாப்புல நம்மளோட ரிட்டர்ன் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஸோ குறைந்த கால அளவு காரணமாக குறைந்த வருவாய் தான் பணச்சந்தையில் வரும். இதே நீண்ட கால அளவு காரணமாக அதிக வருவாய் மூலதன சந்தையில் நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்குறது பிரைமரி மார்க்கெட், அதாவது முதல் நிலை சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி மார்க்கெட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூ இஷ்யூ மார்க்கெட்னு சொல்லுவோம். இதை ஏன் நம்ம நியூ இஷ்யூ மார்க்கெட்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுவாங்க பிரைமரி மார்க்கெட்டில். இதே அவங்க செகண்ட் டைம் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் அவங்க மெயினாக எது தான் டீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நியூ இஷ்யூஸ் தட் இஸ் இஷ்யூட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அதாவது முதல்நிலை சந்தை என்பது புதிய வெளியீடுகளுக்கான ஒரு சந்தையாகும். The essential function of primary market is to facilitate the transfer of investable funds from savers to entrepreneurs seeking to establish new enterprise or expanding the existing ones through issue of securities for the first time. அதாவது பிரைமரி மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சேவர்ஸ்டேருந்து உள்ள பணத்தை சேவிங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ சேவர்ஸ்டேருந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பிரைமரி மார்க்கெட்டோட ஒரு எசென்ஷியல் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இது அவங்க எதுக்காக பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து எங்கேயோ வந்து போடுறாங்க. ஸோ ஏற்கனவே உள்ள ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு என்ன வேணும், ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸை வந்து பிரைமரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ முதன்மை சந்தையின் இன்றியமையாத செயல்பாடு என்னவென்றால், சேமிப்பாளர்களிடமிருந்து முதலீடு செய்யக்கூடிய நிதியை புதிய நிறுவனங்களை உருவாக்க அல்லது ஏற்கனவே உள்ள நிறுவனங்களை விரிவுபடுத்த விரும்பும் தொழிலாளர்களுக்கு முதன்முறையாக பங்குகளை வெளியிடுவதன் மூலம் மாற்றுவதாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செகண்டரி மார்க்கெட். அதாவது இது நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்கிறோம். The secondary market is also known as stock market or stock exchange. It is a market for purchase and sale of existing securities. So existing securities அதான் நம்மளோட கீ பாயிண்ட். ஸோ ஏற்கனவே வந்து பிரைமரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே இஷ்யூ பண்ண ஷேர்ஸை நம்ம அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து எனக்கு இதுக்கு மேலே இந்த ஷேர் நான் வந்து ஹோல்ட் பண்ண விரும்பலை, ஸோ நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட் தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவார், இன்னொருத்தவருக்கு அந்த ஷேர்ஸை வந்து விற்பார். ஸோ இன்னொருத்தர் வந்து பை பண்ணுவார். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ட்ரேட் ஆகிறதுக்கான இடம் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இரண்டாம் நிலை சந்தை பங்கு சந்தை அல்லது பங்குகள் பரிமாற்ற சந்தை என்றும் அழைக்கப்படுகின்றது. இது ஏற்கனவே இருக்கும் பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையாகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் டு டிஸ்இன்வெஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் டு என்டர் தி மார்க்கெட். அதாவது பழைய முதலீட்டாளர்கள் வெளியேறவும் புதியவர்கள் நுழையவும் உதவுகிறது. ஸோ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்னால் யாரும் இல்லை, ஏற்கனவே ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவர் வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை வேணான்னு விற்கிறாரு அப்படின்னா அதுதான் நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ பழைய இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் புதிய இன்வெஸ்டர்ஸ் திருப்பி அந்த ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமான ஒரு பாடி தான் வந்து செகண்டரி மார்க்கெட். அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் ப்ரொவைட் லிக்விடிட்டி அண்ட் மார்க்கெட்டபிலிட்டி டு தி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ். அதாவது பங்குகளுக்கு பணமாக்கும் வசதியை வழங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஷேர்ஸை வந்து அதாவது கேஷாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டபிலிட்டி, ஏற்கனவே உள்ள செக்யூரிட்டிஸை நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணுது. தேர்ட் ஒன், இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு எக்கனாமிக் க்ரோத் பை சேனலைசிங் ஃபண்ட்ஸ் டுவார்ட்ஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஷேர்ஸை வந்து வாங்குறது விற்கிறது மூலியமா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமா நம்மளோட எக்கனாமிக் என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகும். அண்ட் தென் செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட் கிளியர்ட் அண்ட் செட்டில்டு வித்தின் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பிரிஸ்கிரைப்ட் பை தி செபி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணுறது யாரு அப்படின்னா செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா.
ஸோ இந்த செபி கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ஷேர்ஸுமே வந்து கிளியர் ஆகும், செட்டில் ஆகும், ட்ரேட் ஆகும். ஸோ அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னா செபி. அண்ட் அட்வான்சஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹவ் மேட் ட்ரேடிங் த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் accessible from anywhere in the country. Along with the growth of the primary market in the country, the secondary market has also grown significantly during the last 10 years ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஐடி வந்து அட்வான்ஸ் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா, ஸோ நம்ம எங்கேருந்து எங்கேயோ உள்ள கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட ப்ரைமரி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவு தான் செகண்டரி மார்க்கெட்டும் வளரும். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்குறது கம்பேரிசன் பிட்வீன் தி ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் அஃப்கோர்ஸ் நியூ இஷ்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். இதே செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ஒன்லி, ஏற்கனவே உள்ள ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். அதாவது நிறுவனங்களால் புதிய பங்குகள் வெளியீடு செய்யப்படுவது முதன்மை சந்தை. இதே ஏற்கனவே உள்ள வங்கிகளின் வர்த்தகம் மட்டுமே அப்படின்னா அது இரண்டாம் நிலை சந்தை. கம்பெனியோட இன்வால்மெண்ட்னஸ் பார்க்குறோம். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் கம்பெனியோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கும். பிகாஸ் கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக அவங்களோட ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இதே செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட இன்வால்மெண்ட் இருக்காது. பிகாஸ் அவங்க இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டரும் இன்னொரு ஷேர் ஹோல்டருக்கு விற்கப்படாது, அவ்வளோதான். ஸோ இங்கே கம்பெனியோட இன்வால்மெண்ட்டே இருக்காது. அதாவது பங்குகள் நிறுவனங்களால் முதலீட்டாளர்களுக்கு விற்கப்படுகின்றன. இதே இரண்டாம் நிலை சந்தையில் பார்த்தோம் அப்படின்னா பங்குகள் முதலீட்டாளர்களிடையே பரிமாறப்படுகின்றன, நிறுவனம் ஈடுபடுவதில்லை. இதே கேபிட்டல் ஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி மார்க்கெட் டைரக்ட்லி ப்ரோமோட்ஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். இதே செகண்டரி பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்டாக கேபிட்டல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேரடியாக மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. இதே இரண்டாம் நிலை சந்தையை பார்த்தோம் அப்படின்னா மறைமுகமாக மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கின்றது. நெக்ஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் பிரைமரி மார்க்கெட். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா வெறும் பையிங் ஆக்டிவிட்டி மட்டும் தான் நடக்கும். ஸோ கம்பெனி வந்து அவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதில் வந்து செல்லிங்கான சான்சஸ் கிடையாது. இதே செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா போத் பையிங் அண்ட் செல்லிங் டேக்ஸ் பிளேஸ். நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம பையும் பண்ணலாம், அதே மாதிரி சேலும் பண்ணலாம். ஸோ பங்குகளை வாங்குதல் மட்டுமே நடக்கும். எதுலன்னு பார்த்தோம் அப்படின்னா முதன்மை சந்தையில். இதே இரண்டாம் நிலை சந்தையில் பார்த்தோம் அப்படின்னா வாங்குதல் மற்றும் விற்றல் இரண்டும் வந்து நடக்கும். அண்ட் தென் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். பிரைமரி மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷேர்ஸோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதே செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷேருக்கான டிமாண்ட் சப்ளையை பொறுத்து ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ நிறுவன நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது இதில் முதன்மை சந்தையில். இதே வந்து இரண்டாம் நிலை சந்தையில் பார்த்தோம் அப்படின்னா விலை நிர்ணயம் தேவை மற்றும் அளிப்பு சக்தியால் நிர்ணயிக்கப்படுகிறது. அண்ட் தென் லொக்கேஷன். பிரைமரி மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடான ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் கிடையாது. இதே செகண்டரி மார்க்கெட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸடான ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனில் போய் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. ஸோ முதன்மை சந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிலையான புவியியல் இருப்பிடம் இல்லை. இதே இரண்டாம் நிலை சந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிலையான புவியியல் இருப்பிடம் உள்ளது. Okay, now question time, கேள்வி நேரம். First question, when a financial market links savers and investors and directs fund available for investment into their predictive investment opportunity, what is this primary function called? அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேவர்ஸ்லேருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபண்டை வந்து லிங்க் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏ ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன், பி அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன், சி ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன், டி டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன். Yes, the right answer is allocative function. Next question, which of the following is not one of the major alternative mechanisms through which allocation of funds can be done as described in the context of linking savers and investors? அதாவது இங்கே கொடுத்துருக்க எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூலியமாக நம்மளால் ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ via banks, B via financial markets, C via direct government grants, D both A and B are mechanisms. Yes, the right answer is C via direct government grants. Next question is, based on the characteristic of capital market, why are the securities generally considered less liquid? அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தப்ப அதோட செக்யூரிட்டிஸ்லாம் வந்து லெஸ் லிக்விடாக இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஏ they deal with primarily short-term instruments, B they typically involve a very high financial outlay for investors, C a share may not be actively traded making it difficult to easily find a buyer, and D they are primarily used for direct government financing through without public trading. The right answer is C. A share may not be actively traded. ஒரு ஷேரை வந்து நம்ம ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். அதே மாதிரி difficult to find a buyer. ஏன் இது வந்து டிஃபிகல்ட் சொல்லுவோம் அப்படின்னா it is very hard to find the buyer to buy the shares. Okay students, இது வரைக்கும் நம்ம
ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1ல மணி மார்க்கெட்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி பி மூவிங் ஆன் டு தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபினா என்ன நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் அண்டில் தென் ஹாப்பி லேர்னிங்.